இப்ப வாயை திறக்க சொல்லுங்க பார்க்கலாம். நிர்மலா சீதாராமன் தமிழ்நாடு சிஎம் ஆதாரத்தை கொடுத்து 24 மணி நேரம் ஆச்சு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் டெல்லியில இருந்து எந்த குரலும் நிர்மலா சீதாராமன் இருந்து வரல. நீங்க ஆதாரத்தை கேட்டீங்கல்ல, எல்லாத்தையும் எடுத்து கமிஷன் தலைவர் முன்னாடி ஒப்படைச்சிட்டாரு சிஎம். அவரே சூப்பரா இருக்கு, எல்லா ஆதாரம் இருக்குன்னு சொல்லிட்டாரு. 24 மணி நேரம் ஆச்சு. டெல்லியில இருந்து ஒரு குரல் கூட நிர்மலா சீதாராமன் இருந்து வரல. தமிழர்கள்லாம் உங்களுக்கு என்ன அவ்வளவு இழிச்சவாயான்னு கேட்கறேன். ஏன் திரும்ப 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 எங்களை சுரண்டிக்கிட்டே இருக்கீங்க? ஒவ்வொரு முறையும் தமிழ்நாடு வரும்போது எங்க மேல குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. நீங்க சொன்னதெல்லாம் பொய் அப்படிங்கிற ஆதாரத்தை நாங்க கொடுத்துட்டோம்ல, இப்ப வாய் தரங்க. டெல்லியில இருந்து பினான்ஸ் கமிஷன்ல இருந்து வந்த அதிகாரியே சொல்லிட்டாரு, தமிழ்நாடு மிகச் சிறப்பாக மிக தெளிவாக வரைமுறையோட எல்லா விஷயத்தையும் கொடுத்துட்டாங்க. இதுக்கு மேல பேசுறதுக்கே ஒண்ணு இல்லை, எந்த மாநிலமும் இது மாதிரி செய்யல, பக்கா ரிப்போர்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி பினான்ஸ் கமிஷனோட தலைவரே சொல்றாரு. ஆனா நிர்மலா சீதாராமன் வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க. தொடர்ச்சியா தமிழ்நாட்டை குற்றம் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. அப்ப உண்மையிலேயே நிர்மலா சீதாராமனுடைய அஜெண்டா தான் என்ன? இந்த நடைமுறை சரி, இந்த நடைமுறை சரின்னு திருப்பி திருப்பி அவங்க சொல்லிட்டே இருக்காங்கல்ல. கடந்த 30 வருஷமா தமிழ்நாட்டில இருந்து எக்கச்சக்கமான பணங்கள் வசூலிக்கப்பட்டு உத்தரப்பிரதேசத்துக்கும் பீகாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இருந்தும் ஏன் இந்த 30 வருஷமா அந்த மாநிலம் வளரவே இல்லை? நீங்க என்ன கேக்குறீங்க? கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் பணத்தை கொடுக்குன்னு கேக்குறீங்க. இவ்வளவு பணத்தை கொடுத்தாச்சுங்க, அப்புறம் ஏங்க உத்தரப்பிரதேசம் இன்னும் வளராம இருக்கு? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மத அரசியல் என்ன? பணம் எங்க இந்த பணம் எல்லாம் செலவாயிட்டு இருக்குன்னு தெரியுமா? எக்கச்சக்கமான பணத்தை இவங்க கொண்டு போய் எதுல குதிச்சு வச்சிருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? இது குறித்து ஏன் வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க, மௌனம் காக்குறாங்க? இது திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு சதி. தென்னிந்திய மாநிலங்கள் மீது உண்மையிலே சொல்ல போனா இது அரசாங்கம் நிகழ்த்திய போர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இன்னைக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறது யாரு? தமிழ்நாடு, கேரளா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம், கர்நாடகா, மகாராஷ்டிரா. இது திட்டமிட்டு அவங்க செஞ்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து இங்க உட்கார்ந்துகிட்டு நாங்க ஃபாரஸ்ட் ஈகாலஜிக்கு இத்தனை % தான் செலவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்றது எந்த வகையில நியாயம்? தமிழ்நாடு எவ்வளவு இழந்திருக்கு தெரியுங்களா? அர்பனைசேஷனால தமிழ்நாடு இழந்ததை யார் இப்ப திருப்பி கொடுக்க போறாங்க? மத்திய அரசாங்கம், மோடியும் அமித்ஷாவும் நிர்மலா சீதாராமனும் ஏன் அமைதியா இருக்காங்க? இந்த விஷயம் குறித்து மாத்தி 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 வேற வேற அறிக்கை கொடுத்துட்டு இருக்காங்களே தவிர உண்மையான ஃபேக்டரை பேச மாட்டேங்கிறாங்க. மெட்ராஸ் ரிவ்யூ நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு பேசுவதற்காக சத்யராஜ் இணைந்திருக்கிறார். வணக்கம் சத்யராஜ். வணக்கம். சென்னைக்கு வந்த ஃபினான்ஸ் கமிஷனுடைய சேர்மன் வந்து நம்ம தமிழ்நாட்டை நோக்கி நிதியில் உங்களுக்கு என்ன மாதிரியான தேவைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கும் பொழுது நம்ம முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு ப்ரெசன்டேஷனே வந்து கொடுத்துருக்காரு. அது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்த நிலையில் கூட இன்னுமே வந்து மத்தியிலிருந்து எந்த மாதிரியான ஒரு ரிப்ளைவும் வரவே இல்லை. குறிப்பாக நிர்மலா சீதாராமன் வாய் திறக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரியான நிறைய செய்திகள் வெளிவரதை பார்க்க முடியுது. என்ன நடக்குது? அதாவது ஃபினான்ஸ் கமிஷன் ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை வந்து மாநில அரசாங்கங்கள்கிட்ட வந்து விசிட் பண்ணி நிதி பங்கீடு, மாநிலத்துக்கு எவ்வளவு, மத்தியத்துக்கு எவ்வளவு, என்னென்ன கேட்டகரியில் நிதி பங்கீடு அப்படிங்கிறது குறித்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. அதாவது சஜஷன்ஸ் கேட்பாங்க. அப்படி சஜஷன்ஸ் கேட்கும்போது மாநில அரசாங்கங்கள் வந்து எது மாதிரியான இன்புட்ஸை கொடுக்குறாங்களோ அது வந்து கன்சிடர் பண்ணணும். இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில், ஃபெடரல் ஃபினான்சியல் ஸ்ட்ரக்சரின் அடிப்படையில் மாநில அரசாங்கம் சொல்லக்கூடிய கருத்துக்களை மத்திய ஒன்றிய அரசாங்கம் கேட்டாக வேண்டும். இதுதான் நடைமுறை. இது அரசியலமைப்பு சட்டம் சொல்லக்கூடியது. ஃபினான்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது ஒரு அரசியலமைப்பு சட்டத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு தனி பாடி. அதனுடைய சேர்மன் தமிழ்நாட்டுக்கு வர்றாரு, சென்னைக்கு வர்றாரு, சிஎம் பார்க்குறாரு. நீங்கள் 16th ஃபினான்ஸ் கமிஷனில் உங்களுக்கு என்ன தேவை, எப்படிலாம் பணத்தை பிரிக்கணும், இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன சொல்லுங்கன்னு அவங்க கேட்குறாங்க. சிஎம், ஃபினான்ஸ் மினிஸ்டர், பிடிஆர் இருந்து எல்லாரும் 16th ஃபினான்ஸ் கமிஷன் சேர்மனையும் மெம்பர்ஸையும் உட்கார வச்சு ஒரு பிபிடி போட்டு காமிச்சு ப்ரெசன்டேஷன் க்ளீனாக பண்ணிட்டாங்க. ஃபினான்ஸ் கமிஷன் எப்படியெல்லாம் 50 ஆண்டுகளாக செயல்பட்டுருக்கு, குறிப்பாக 1970களுக்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு என்னென்னலாம் பிரச்சனை அப்படிங்கிறத தெளிவாக காமிச்சிட்டாங்க. இதை பார்த்த ஃபினான்ஸ் கமிஷனுடைய சேர்மனு அபாரமாக இருக்குது, அற்புதமாக இருக்குன்னு பத்திரிகையில் பேட்டி கொடுத்துட்டார். ரொம்ப நுட்பமாக இருக்குது, தமிழ்நாடு அரசாங்கம் கொடுத்த அறிக்கைகள், தமிழ்நாடு கொடுத்துருக்கக்கூடிய டெக்னிக்கல் எல்லாமே சூப்பராக இருக்குது, மற்ற மாநிலத்தை விட எக்ஸ்பர்ட்டாக இருக்குது. இதை அவங்க பத்திரிகையில் மட்டும் சொல்லலை, இந்த ரிப்போர்ட்டை அப்படியே டெல்லிக்கும் கொண்டு போய் நிர்மலா சீதாராமன்ட்டையும் காமிச்சிட்டாங்க. தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு போனோம், அங்கே நிதித்துறை செயலாளர்கள் இருந்தாங்க, நிதித்துறை அமைச்சர் இருந்தாங்க, சிஎம் இருந்தாங்க, அவங்கள டிஸ்கஸ் பண்ணோம், இந்த அறிக்கையெல்லாம் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறாங்க. இது வந்து எந்த மாநிலமே இது மாதிரியான விஷயத்தை செய்யலை. உண்மையிலே தமிழ்நாடு தான் சிறப்பாக செஞ்சுருக்கு. இது இந்தியாவுக்கே வழிகாட்டுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு போயிட்டார். இந்த ரெக்கமெண்டேஷன்ஸை இந்த அளவுக்கு புகழ்ந்து ஒரு டெல்லியிலிருந்து ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியிலிருந்து வரக்கூடிய அதிகாரி புகழ்ந்துட்டாரு. ஆனால் நிர்மலா சீதாராமன் அமைதியாக இருக்காங்க. அவங்களோட அமைதிக்கு பின்னாடி என்ன அப்படின்னா, திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கேட்ட கேள்வி இருக்கு இல்லையா, ஒன்று நச்சுன்னு அவங்க வச்ச பாயிண்ட்டு தான். அவர் ரொம்ப தெளிவாக பல விஷயங்களை பேசியிருக்காரு.
முதல்ல இந்த ஃபினான்ஸ் கமிஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஃபினான்ஸ் கமிஷன் ஏன் எதுக்காக நம்ம ஒரு சின்ன ஒரு புரிதலுக்கு பார்த்துக்குவோம். அதாவது இந்தியாவில் வரி வாங்கக்கூடியது மத்திய மாநில அரசாங்கங்கள் வரி வாங்குறாங்க. அதில் பெரும்பாலான வரி வசூல் பண்ணக்கூடிய அதிகாரமும் எல்லாமே பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. இந்த மத்திய அரசாங்கம் வசூல் பண்ணக்கூடிய வரியில் ஒரு குறிப்பிட்ட போர்ஷனை மாநிலத்துக்கு அவங்க பிரித்து கொடுப்பாங்க. இப்போ 100% வரியில் 41% வந்து மாநிலத்துக்கு பிரித்து கொடுக்கணும். பேலன்ஸ் 59 மத்திய அரசாங்கம் வச்சுக்கும். இதுதான் நடைமுறை. இப்போ ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வசூல் பண்ணக்கூடிய வரியில் ஒரு பெரிய போர்ஷனை யார் வசூல் பண்ணுறாங்க அப்படின்னா மத்திய அரசாங்கம் தான் வசூல் பண்ணுறாங்க. அவங்க வசூல் பண்ணக்கூடிய வரியில் மாநிலத்துக்கு பிரித்து கொடுக்கணும். அப்படி பிரித்து கொடுக்கறதுக்கு ஒரு ரேஷியோ இருக்குது. அந்த ரேஷியோ யார் ஃபிக்ஸ் பண்ணது அப்படின்னா ஃபினான்ஸ் கமிஷன் ஃபிக்ஸ் பண்ணாங்க. 14th and 15th ஃபினான்ஸ் கமிஷன் ஃபிக்ஸ் பண்ணாங்க. இப்போ இருக்கிறது 16th ஃபினான்ஸ் கமிஷன். இந்த ஃபினான்ஸ் கமிஷனுடைய 15th ஃபினான்ஸ் கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா, மொத்த வரி வசூல் பண்ணுறாங்க இல்லையா, அதில் 41% மாநிலத்துக்கு பிரித்து தரணும். 59% ஒன்றிய அரசாங்கம் சொல்லக்கூடிய மோடி அரசாங்கம் வச்சுக்கும். இதுதான் நடைமுறை. இது எங்களுக்கு பத்தலை. நீங்கள் 59% எடுத்துகிட்டு போயிடுறீங்க. ஆனால் மாநிலத்தில் இருக்கக்கூடிய லா அண்ட் ஆர்டர்லேருந்து ஹாஸ்பிட்டல், ஸ்கூலு, காலேஜ், ரோடு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு எல்லா வேலையும் நாங்கள் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு செலவு அதிகமாக இருக்குது. இவ்வளோ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நாங்கள் கிரியேட் பண்ணிட்டோம். வளர்ந்த மாநிலங்கள் இதெல்லாம் செலவு பண்ணுறதுக்கு நிறைய பணம் தேவைப்படுது. நீங்கள் இந்த 41% அப்படிங்கிறத அதிகப்படுத்தி 50%-ஆக மாற்றுங்க அப்படின்னு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கிளீனாக சொல்கிறாரு. ஏன் இது மாற்றணும், இது இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது தேவை என்ன, என்ன பேராமீட்டர் இருக்குது, என்ன கிரைட்டீரியா இருக்குது அப்படிங்கிறதையும் சேர்த்து கொடுத்துட்டாங்க. நியாயமான கோரிக்கை அவங்க கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் வாயை திறக்கல நிர்மலா சீதாராமன் சைட்லேருந்து. அவங்க என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்னு இது வரைக்கும் தெரியல. ஸோ அப்போது இந்தியாவில் வசூல் பண்ணக்கூடிய நிதிகளை மத்திய அரசாங்கம் பிரித்து கொடுக்குற நடைமுறையை ஒழுங்கு செய்யக்கூடிய வேலை தான் இந்த ஃபினான்ஸ் கமிஷன். இந்த ஃபினான்ஸ் கமிஷன் எதன் அடிப்படையிலலாம் மாநிலத்துக்கு பணத்தை பிரித்து கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது. அதுக்கு ஒரு பெரிய கேட்டகரியே வச்சுருக்காங்க. எதன் அடிப்படையிலாம் இவங்க பணத்தை பிரிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு. இவங்க எதெல்லாம் பேஸில் பிரிக்கிறாங்க அப்படின்னா, முதல்ல இன்கம் டிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரி, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் மக்கள் தொகையின் அடிப்படையில், மூணாவது ஏரியா, நாலாவது ஃபாரஸ்ட் எவ்வளவு அப்படிங்கிறத பொறுத்து, அதாவது ஃபாரஸ்ட் அண்ட் ஈக்காலஜி, அடுத்தது பார்த்தீங்கன்னா டெமோகிராஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு, இன்னொன்று டேக்ஸ் எஃபர்ட், ஃபிசிக்கல் டிசிப்ளின் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை ஃபினான்ஸ் கமிஷனை உருவாக்கி ஒன்றா சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த கேட்டகரியை. இது எதுவுமே தமிழ்நாட்டுக்கு சாதகமாக இல்லை. இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் சாதகமாக இல்லை. ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா, கர்நாடகாங்கிற தென்னிந்திய மாநிலங்கள் எல்லாமே இந்த கேட்டகரி இவங்க பிரிச்சாங்க பார்த்தீங்களா, இந்த கேட்டகரியில் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு. இல்லை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் இவங்க பண்ணது மாதிரியான ஒரு அயோக்கியத்தனம் அந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. பாப்புலேஷன் அடிப்படையில் நாங்கள் பணத்தை பிரிக்கிறோன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 14th ஃபினான்ஸ் கமிஷனில் மொத்தம் 27% பணத்தை பாப்புலேஷன் அடிப்படையில் பிரிக்கிறேன்னு சொன்ன இந்த மத்திய அரசாங்கம் அதில் 17% 1971 மக்கள் தொகையின் அடிப்படையில் பிரிக்கிறோம், 10% 2011 அடிப்படையில் பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெஞ்ச் மார்க்கு அவங்க வைக்கிறாங்க. இந்த பிரச்சனை ஏன் வருது அப்படின்னா, மக்கள் தொகை அப்படிங்கிறது ஒரு சிக்கலான விஷயங்க. வட இந்தியாவில் மக்கள் தொகை அதிகம், தென்னிந்தியாவில் குறைவு. ஏன் குறைஞ்சது அப்படின்னா, இது மக்களாக குறைச்சது கிடையாது, அரசாங்கம் குறைச்சது. 1970 குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை கொண்டு வந்தது காங்கிரஸ் அரசாங்கம். இது மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு பாலிசி, அரசாங்கத்தினுடைய ஒரு திட்டம். அந்த திட்டத்தின் அடிப்படையில் தென்னிந்திய மாநிலங்கள் குழந்தை பெற்றுக்கிறத குறைச்சாங்க. 3 குழந்தை 4 குழந்தை பெற்றுக்கிட்டு இருந்த தென்னிந்திய மாநிலங்கள் 2ஆக குறைஞ்சது, இப்போ 1ஆக குறைஞ்சிருச்சு. வட இந்திய மாநிலங்கள் இன்னும் 3 குழந்தைகள் 4 குழந்தைகள்ங்கிற ரேஷியோ இருக்குது. ஸோ அப்போ குழந்தை பெற்றுக்கக்கூடிய ரேஷியோ டிஃபரன்ஸ் இருக்குது. வட இந்தியாவில் அரசாங்கம் கொண்டு வந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை மதிக்கவே கிடையாது. அவங்க அதை கன்சிடரே பண்ணலை. உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட், ராஜஸ்தான் எல்லா மாநிலமும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் குழந்தை பெற்றுக்கிறத கட்டுப்படுத்தவில்லை. கட்டுப்படுத்திய ஒரே மாநிலங்கள் தென்னிந்திய மாநிலங்கள் தான். அதில் தமிழ்நாடு நம்பர் 1. இதையும் மத்திய அரசாங்கம் தான் சொல்லுது, இதே ஃபினான்ஸ் கமிஷன் தான் சொல்லுது. இவங்கள மாதிரி டெமோகிராஃபிக் பெர்ஃபார்மன்ஸ், அதாவது பாப்புலேஷனை குறைச்சது யாருமே இல்லைன்னு மத்திய அரசாங்கம் குடும்ப கட்டுப்பாடு அறிக்கைகள் தான் சொல்கிறாங்க. குடும்பம் மற்றும் நல்வாழ்வுத்துறை அமைச்சகமே சொல்லுது. ஸோ இப்போ என்னாச்சு, நீங்கள் சொன்னீங்க, டெல்லியிலேருந்து சொன்னீங்க, மக்கள் தொகை குறைக்க சொன்னீங்க, நாங்கள் குறைச்சிட்டோம். இப்போ இவங்க வந்து உட்காந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் மக்கள் தொகை குறைச்சிட்டீங்க, அதனால் பணம் உங்களுக்கு குறைவாக தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. இப்போ தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள்லாம் கடுப்பாயிட்டாங்க. ஏங்க நீங்கள் சொல்லி நாங்கள் மக்கள் தொகையை குறைச்சோம், இப்போ நிதியை குறைக்கிறேன்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயம்? வட இந்தியாவில் மக்கள் தொகை குறைக்கல அவங்க, அந்த சதவீதம் அப்படிங்கிறது அப்படியே தான் இருக்குது. மக்கள் தொகை தென்னிந்தியாவிலே அதிகமாக இருக்குது, வட இந்தியாவில் அதிகமாக இருக்குது. ஆனால் அந்த சதவீதம்
அதிகமான சதவீதம் வட இந்தியாவில் இதை விட அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு நான் நிறைய பணம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றது எந்த வகையில் நியாயம்னு சொல்லி ஒரு பெரிய ஃபைட்டு. இதுக்கு டேட்டாஸோட சொல்லப்போனால் இப்போ வட இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா, குறிப்பாக வட இந்தியாவில் கூடிய இந்தி பேசக்கூடிய 5 மாநிலம் ஒட்டுமொத்த இந்திய மக்கள் தொகையில் 39% இருந்தாங்க. எப்போ 1951 மக்கள் தொகை கணக்கெடுப்பில். இப்போ எவ்வளோ இருக்காங்கன்னா 43% இருக்காங்க. ஸோ இப்போ 39லேருந்து 43% அவங்க மாறுறாங்க. ஆனால் தமிழ்நாடு மாதிரியான தென்னிந்திய மாநிலங்கள் அன்னைக்கு 26% இருந்துச்சு. 1951 மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கும்போது தென்னிந்தியாவை சார்ந்த இந்த 5 மாநிலங்கள் இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய மக்கள் தொகை வெறும் 26. இன்னைக்கு அது 19 குறைஞ்சிருச்சு. ஏன்னா ஒரு பக்கம் தென்னிந்திய மாநிலம் சதவீதம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு, வட இந்திய மக்கள் தொகையினுடைய சதவீதம் அதிகமாகிட்டே இருக்கு. மக்கள் எண்ணிக்கை கூடும், ஆனால் சதவீதம் குறையுது. அங்கே எண்ணிக்கை கூடுது, சதவீதம் அதிகமாகிட்டே போகுது. ஸோ இந்த பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிரச்சனையை மையமாக வச்சு தான் மக்கள் தொகையின் அடிப்படையிலாம் நீங்கள் பிரிக்காதீங்க. அப்படி பிரிச்சிங்கன்னா 1971 என்ன ரேஷியோவில் பிரிச்சிங்களோ அன்னைக்கு என்ன மக்கள் தொகை இருக்கோ அதன் அடிப்படையில் காசை கொடுங்கடா அப்படின்னு சொல்லி தென்னிந்திய மாநிலங்களை கேட்குறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, அதை பொருட்படுத்திக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, ஏப்பா நீங்கள் சொல்லி தான்ப்பா நாங்கள் மக்கள் தொகையை குறைச்சோம், ஆனால் இப்போ காசை கேட்டால் மக்கள் தொகையின் அடிப்படையில் கொடுக்குறது எந்த வகையில் நியாயம்? இதைத்தான் நம்ம தமிழ்நாடு சிஎம்ஏ நேரடியாக கேட்குறாரு. தயவு செஞ்சு மக்களை பழி வாங்காதீங்க அப்படின்னு கேட்குறாரு, வெளிப்படையாக கேட்குறாரு. ஸோ அப்போது நாங்கள் மக்கள் தொகையை குறைச்சிருக்கோம், அரசு திட்டத்தை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்காக குறைக்காதீங்கன்னு சொல்கிறப்ப 14வது நிதி கமிஷன் இந்த குழு இருக்குது பார்த்தீங்களா, யார் இந்த மோடி அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா ஒரு ட்விஸ்ட்டை பண்ணுது. இல்லை பாதியாக பிரிச்சுக்குவோம், ஒரு பாதியை 2011 அடிப்படையில், இன்னொரு பாதியை 1971 அடிப்படையில் அப்படின்னு சொல்லி அவங்களா பிரிச்சுக்கிறாங்க, நம்மளை கேட்கல. அதில் கூட ஒரு நியாயம் கிடையாது. 1971 அடிப்படையில் 17% பிரிச்சுக்குவாங்களாம், 2011 அடிப்படையில் 10% பிரிச்சுக்குவாங்களா, இவங்களா பிரிச்சுக்கிட்டாங்க. இது 14வது நிதி கமிஷனில் நடந்துச்சு. 15வது நிதி கமிஷனில் இதை கூட செய்யலைங்க, மொத்தமாகவே 2011 டேட்டா வச்சு காசை பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லா தென்னிந்திய மாநிலம் கொதிச்சு எழுந்துட்டாங்க. ஏங்க எங்களுக்கு காசு பத்தலைங்க, நாங்கள் காலேஜை கட்டி வச்சுருக்கோம், ஸ்கூலை கட்டி வச்சுருக்கோம், ரோடு போட்டு வச்சுருக்கோம், இவ்வளோ பள்ளிக்கூடங்கள் இருக்குது, இவ்வளோ வரி நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், தினம் இத்தனை கோடி மக்கள் வரி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஜிஎஸ்டியில், பணத்தை வாங்கிட்டு நீங்கள் திருப்பி தரமாட்டேங்கிறீங்க. ஒரு மெடிக்கல் காலேஜ் ரன் பண்ண முடியல, ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ரன் பண்ண முடியல, ஒரு யூனிவர்சிட்டியை ரன் பண்ண முடியல, ரோடு போட்டிருக்கோம், டோலை நீங்களே வாங்கிட்டு போயிடுறீங்க, எங்களால் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ண முடியல, எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குல்ல. ஒரு லா அண்ட் ஆர்டரை பார்க்கறதுக்கு இவ்வளோ பணம் தேவைப்படுது, நீங்கள் அரசு ஊழியர்களுக்கு இவ்வளோ சம்பளம் கொடுக்கணும், இவ்வளோ பிரச்சனைகள் வந்து மாநிலங்களுக்கு இருக்குல்ல. கேட்டால் லா அண்ட் ஆர்டர் மாநிலம் தான் பார்த்துக்குது அப்படிங்கிறாங்க. ஆனால் செலவை கொடுங்கப்பா, போலீஸ் நம்பர் அதிகப்படுத்தணும், எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் அதிகப்படுத்தணுமா? இப்போ டாக்டர்ஸ் பிரச்சனை வருதுங்கிறாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில், டாக்டர் அதிகப்படுத்தினா தானே பிரச்சனை வராமல் இருக்கும். ஒரு டாக்டர் 15 மணி நேரம் வேலை பார்த்தா டாக்டர் கடுப்பாக தான் ஆகும். அப்போ டாக்டர் அதிகப்படுத்தணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டு கொடுக்கணும், இன்னும் கொடுக்க மாட்டேங்கிறான். ஸோ அப்போ இதைத்தான் அவங்க முன்வைக்கிறாங்க. கேட்டால் நீங்கள் மக்கள் தொகை குறைவாக இருக்கீங்க, குறைவாக கொடுக்குறேன் அப்படிங்கிறான். இதுதான் உண்மையில வேதனையாக இருக்குது. இதில் இன்னொரு அடிஷ்னலான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தமிழர்கள் மட்டும் இல்லை, வட இந்தியக்காரங்களும் 1 கோடி பேருக்கு மேலே இருக்காங்கிறாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 40-50 லட்சமாவது இருக்கும். அவங்களும் சேர்த்து இந்த ஹாஸ்பிட்டலை பயன்படுத்துகிறாங்க, இந்த ஸ்கூலை பயன்படுத்துகிறாங்க, இந்த காலேஜை பயன்படுத்துகிறாங்க, இந்த ரோட்டை பயன்படுத்துகிறாங்க, இந்த ஊரில் கூடிய எலக்ட்ரிசிட்டி தண்ணி எல்லாம் பயன்படுத்துகிறாங்க. பயன்படுத்தட்டும், உழைக்கிறவங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, பயன்படுத்தட்டும். ஆனால் அதுக்கு அவங்களுக்கு சோறு போடுறதுக்காக காசு கொடுக்கணுமா இல்லையா? இங்கே இருக்கிற உத்தரப்பிரதேசக்காரங்களுக்கும், பீகார்காரங்களுக்கும், பெங்கால்காரங்களுக்கும் நாங்கள் எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்குறோம் மாநில அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கம், அதுக்காவது காசு கொடுங்கன்னு நம்ம கேட்குறோம். ஸோ இப்போ நம்ம கேட்குற காசு தமிழனுக்கு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்தமாக இங்கே வாழக்கூடிய வட இந்தியர்களுக்கும் சேர்த்து தான் கேட்குறோம். பட் ஆனால் அவங்க கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, மக்கள் தொகையின் அடிப்படையில் பிரிப்பங்கிறாங்க. இதைத்தான் முதலமைச்சர் வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, இந்த மக்கள் தொகையின் அடிப்படைங்கிற பேரெல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க, அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. நீங்கள் மக்கள் தொகையின் அடிப்படையில் பிரிக்கிறத 1970 அடிப்படையில் பிரிங்க அப்படின்னு அவங்க தெளிவாக சொல்கிறார். ரொம்ப 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 கரெக்டாக அவர் ஒரு பாயிண்ட்டை பிடிச்சிட்டார். ரெண்டாவது முக்கியமான விஷயம்னா, இந்த இன்கம் கேப் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ஒரு 45% வச்சுருக்காங்க. இன்கம் கேப்புங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. எந்தெந்த மாநிலத்திலெல்லாம் பெர் கேபிட்டா இன்கம் அதிகமாக இருக்கோ அந்த மாநிலத்துக்கு குறைவான காசும், எந்தெந்த மாநிலத்தில் பெர் கேபிட்டா இன்கம் குறைவாக இருக்கோ அந்த மாநிலத்துக்கு அதிகமான காசு. சிம்பிளாக சொல்கிறேங்க, எந்த மாநிலத்தில் வருமானம் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு குறைவான கொடுக்க போகிறோம், எங்கே வருமானம் குறைவாக இருக்கோ அங்கே அதிகமாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயம்? இப்போ தமிழ்நாடு 1 ரூபா கொடுக்குதுன்னா தமிழ்நாட்டுக்கு வெறும் 29 பைசா கொடுக்குறாங்க. இன்னும் தெளிவாக சொல்லப்போனால், நான் 100 ரூபா ஜிஎஸ்டியில் வரியாக கொடுத்தேன்னா திருப்பி எனக்கு வர்றது 26 ரூபா தான். ஆனால் ஒரு பீகாரி 100 ரூபா கொடுத்தான் அப்படின்னா அவனுக்கு 700 ரூபா திருப்பி கொடுக்குறீங்க. ஒரு உத்தரப்பிரதேசக்காரன் 100 ரூபா கொடுத்தானா அவனுக்கு 350 ரூபா திருப்பி கொடுக்குறீங்க. ஒரு ராஜஸ்தான்காரன் 100 ரூபா கொடுத்தானா அவனுக்கு 350 ரூபா 400 ரூபா திருப்பி கொடுக்குறீங்க. ஆனால் நான் கொடுத்து இழந்து நிற்கிறேன் நடு ரோட்டில். கேட்டால் உங்களுக்கு வருமானம் அதிகமாக வருது, இன்கம் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது, பெர் கேபிட்டா இன்கம் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் எவன் கண்டுபிடிச்சது? நான் என்ன கேட்குறேன், நான் வந்து சாதாரணமாக வந்து ஒரு பென்ஸ் கார் வச்சுருக்கேன், நீங்கள் வந்து ஒரு ஸ்விஃப்ட் கார் வச்சுருக்கீங்க. பென்ஸ் கார் வச்சுருக்கேன், எனக்கு தான் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கான பணம் எவ்வளோன்னு தேவை எனக்கு தான் தெரியும். நான் பென்ஸ் கார் வாங்கினதே குத்தம் அப்படிங்கிறாங்க.
ஸோ இப்போ அவங்க மெயின்டெனன்ஸ் குறைவாக இருக்கும், என் மெயின்டெனன்ஸ் அதிகமாக இருக்கும். நான் 20 மெடிக்கல் காலேஜ் வச்சுருக்கேன், எனக்கு ரன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், நிறைய பணம் தேவைப்படும். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் நிறைய மெடிக்கல் காலேஜ் வச்சுருக்கீங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு குறைவாக காசு கொடுப்பேன்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயம்? ஒரு முதலீடு போட்டு ஒரு காலேஜ் கட்டுறதெல்லாம் ரொம்ப ஈஸி. ஆனால் ஒரு காலேஜை மெயின்டைன் பண்ணுறது, ஒரு மெடிக்கல் காலேஜ் மெயின்டைன் பண்ணுறது, ஒரு யூனிவர்சிட்டியை மெயின்டைன் பண்ணுறது, ஒரு இவ்வளோ பெரிய தேசத்தை நாட்டை மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப 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 கஷ்டம். இங்கே தமிழ்நாடு அப்படிங்கிறது மோஸ்ட் அர்பனைஸ்டு ஸ்டேட்டு, நகரமயமாக்கப்பட்ட ஒரு பெரிய மாநிலம். நகரமயமாக்கல் ஆகும்போது செலவு அதிகமாகும். அந்த செலவை இவங்க பொருட்படுத்த மாட்டேங்கிறாங்க. கேட்டால் நீங்கள் நகரமயம் ஆக்கிட்டீங்க, வளர்ந்துட்டீங்க, உங்களுக்கு காசு தர மாட்டேன்னு சொல்கிறாங்களே தவிர, நாங்கள் அடைந்த வளர்ச்சியை, அந்த வளர்ச்சிக்கு ஏற்ற செலவை செய்யணுமா இல்லையா? ஒரு பையன் வளர்றான் அப்படின்னா சட்ட துணிமணி பெருசாக தான் எடுக்கணும். நீ வளர்ந்துட்டு அப்படின்னு சிறுசாலாம் எடுக்க முடியாது, அது பத்தாமல் போயிடும். அந்த வேலையை தான் அவங்க பார்க்குறாங்க. இதே மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, ஈக்காலஜிக்கு நாங்கள் ஒரு போர்ஷன் ஒதுக்குறோம் அப்படிங்கிறாங்க. இந்த ஈக்காலஜி அப்படின்னா, அதாவது ஈக்காலஜி அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபாரஸ்ட் ஈகோ சிஸ்டம், இதுக்கெல்லாம் நாங்கள் ஒரு போர்ஷன்ஸ் பணம் ஒதுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எவ்வளோன்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 10% ஒதுக்குறோம். எதுக்குப்பா அந்த 10% ஒதுக்குறீங்கன்னு கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை காடுகளை பராமரிக்கணும், அதுக்காக நாங்கள் ஒதுக்குறோம். இப்போ நான் என்ன கேட்குறேன், தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள், ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா ப்ளஸ் மகாராஷ்டிரா மாதிரியான மாநிலங்கள்லாம் இந்த பொருளாதார வளர்ச்சியால் ரொம்ப அர்பனைஸ் ஆயிடுச்சு, நகரமயம் ஆயிடுச்சு. நாங்கள் இழந்திருக்கோம் காடுகளை, நாங்கள் ஈகோ சிஸ்டத்தை இழந்திருக்கோம். ஈகோ சிஸ்டத்தை இழந்த எங்களுக்கு தானே காசு தரணும், நமக்கு தானே தரணும். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கெங்கெல்லாம் காடு அதிகமாக இருக்கும் அங்கே நாங்கள் காசு தரணும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு. இது எந்த வகையில் நியாயம்? நான் காட்டை இழந்து, இப்போ சென்னைக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இங்கே ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருந்துச்சு, தாம்பரத்துலேருந்து வண்டலூர் வரைக்கும் ரிசர்வ் ஃபாரஸ்ட் தான். இன்றைக்கி எல்லாமே அப்பார்ட்மெண்ட்டும் வீடு ஆஃபீஸும் ஐடி கம்பெனியுமா இருக்குது. நம்ம இழந்திருக்கோம். சுற்றுப்புற சூழலில் ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கு. மழை வந்தால் தண்ணி போக மாட்டேங்குது, கஷ்டப்பட்டு தான் போகுது. ஏன்னா மழை அப்நார்மலாக வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அப்போ அதுக்கேற்ற ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணுமா இல்லையா? அதுக்கு நீங்கள் ஃபண்டு கொடுத்தா தான் ரெடி பண்ண முடியும். கேட்டால் நீங்கள் வந்து காடெல்லாம் அழிச்சிட்டிங்க, காசு தர மாட்டேன் அப்படின்னு சொன்னால், காடை அழிச்சதே காசை உருவாக்கத்தான். காடை அழிச்சு கம்பெனியை கட்டி காசை உருவாக்கி வட இந்தியாவுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் அந்த பணத்தை வாங்கி திருப்பி அவங்களுக்கு ஃபாரஸ்ட்டுக்குன்னு கொடுக்குறது எந்த வகை நியாயம்? அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு தான் முதலமைச்சர் சொல்கிறாரு. நாங்கள் அர்பனைஸ் ஆகிருக்கோம், அதுக்கு ஒரு 10% கொடுங்கன்னு கேட்குறாரு. அர்பனைஸ் ஆகிருக்கோம், அர்பனைஸ் எக்கானமிக்கு ஒரு 10% கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. ஸோ இது மாதிரி பல விஷயங்களை வந்து சிஎம் வந்து அடுக்கிக்கிட்டே போகிறாரு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, 15th ஃபினான்ஸ் கமிஷனில் குறிப்பாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த டேக்ஸை கலெக்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, டேக்ஸை கலெக்ட் பண்ணுறதுனுடைய பெர்ஃபார்மன்ஸுக்கு நாங்கள் சில அமௌண்ட்டை கொடுக்குறோம், அதாவது டேக்ஸ் எஃபர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2.5% எல்லாம் கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், ஒரு மாநிலத்தில் குறைவான வரி வருது அப்படின்னா அங்கே வசூலிக்கிறது ரொம்ப ஈஸி. பெரிய மாநிலத்தில், நிறைய வரி வரக்கூடிய மாநிலத்தில் வசூலிக்கும் போது அது லீக்கேஜஸ் இருக்க தான் செய்யும். 10 பேர் படிக்கக்கூடிய ஒரு ஸ்கூல், ஒரு கிளாஸ் ரூமில் நிறைய பேர்த்திட்ட பசங்களை ஃபோக்கஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஈஸி. ஒரு வகுப்பில் 100 பேர் இருந்தான் அப்படின்னா அவனை ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அப்போது எங்கே அதிகமாக பணம் வருதோ அதுக்கு அவங்க எஃபோர்ட் கொடுக்கல, எங்கே பர்ஃபெக்டாக பணம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. பர்ஃபெக்டாக கலெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இங்கே வந்து மக்கள் தொகை ரொம்ப அதிகம். இங்கே டேக்ஸ் எஃபர்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு சில சிக்கல் இருக்க தான் செய்யும். ஜிஎஸ்டி எல்லாருமே கட்ட மாட்டான். 4 பேர் 100 கடை இருக்குது அப்படின்னா 10 கடை ஏமாத்தான் செய்வான். வெறும் 10 கடை மட்டும் இருக்குது அப்படின்னா கலெக்ட் பண்ணிடலாம் ஈஸியாக. ஸோ அப்போ இந்த டேக்ஸ் எஃபர்ட்ஸுக்கு நீ ஏன் பணம் ஒதுக்குற? இப்போ இது மாதிரி பல விஷயங்கள் நிறைய தொடர் கேட்டகரியாகவே இருக்குது. இது எல்லாத்தையும் அடித்து உடைக்கிறாரு சிஎம் ரொம்ப தெளிவாக கேட்குறாரு. நீங்கள் இன்கம் டிஸ்டன்ஸுக்கு 45% வச்சுருக்கீங்க, வாய்ப்பே இல்லை, 35 குறைங்கிறார். அதே மாதிரி டெமோகிராஃபிக் ஃபேக்டருங்கிற பேரில் நீ 20% குறை அப்படிங்கிறார். நீ டெமோகிராஃபிக்கு இஷ்டத்துக்கு வைக்கிற, அவ்வளோலாம் வைக்கக்கூடாது, நீ 20 குறை அப்படிங்கிறார். அதே மாதிரி கான்ட்ரிபியூஷன் டு த எக்கனாமிக் கான்ட்ரிபியூஷனை மையமாக வச்சு 15% கொடுங்கிறார். அர்பனைசேஷனுக்கு 10% கொடு அப்படிங்கிறார். ஸோ இது எல்லாத்தையுமே அவர் நேர்மையாக நியாயமாக கேட்குறாரு. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, மக்கள் தொகையின் அடிப்படையில் நான் பிரிப்புங்கிற காசை நீ 1970 அடிப்படையில் பிரிங்கிறார். இவங்க காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் என்ன சிக்கல், இதனால் தமிழ்நாட்டுக்கு என்ன இழப்பு, தமிழ்நாடு ஏன் தொடர்ச்சியாக பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி சிஎம் டீட்டெயிலாக அறிக்கையாக கொடுத்துட்டாங்க. ஆனால் எப்போ பார்த்தாலும் நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டுக்கு வந்தால் என்ன சொல்லுவாங்க, தமிழ்நாட்டில் வந்து வரி வாங்கிட்டு இல்லைன்னு சொல்கிறாங்க, அது இது நாங்கள் வந்து பேரிடர் காலகட்டத்தில் இவ்வளோ கொடுத்தோம் அவ்வளோ கொடுத்தோன்னு அப்படி பேசுகிறாங்க. இந்த அறிக்கையை படித்து பாருங்கள். டெல்லியிலேருந்து வந்தவங்க அதிகாரி பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்கிறாரா இல்லையா? நீங்கள் இப்போ வாய் திறந்து பதில் பேசுங்க. எங்களோட டிமாண்டை தான் நான் கேட்குறோம் சொல்லுங்கள். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் அங்கே வந்து 3 ஃபேஸ் மெட்ரோ ட்ரெயின் போடுறாங்க. 3 ஃபேஸுக்கு தேவையான எல்லா செலவையும் மத்திய அரசாங்கம் கொடுத்துருது. 25,000 கோடிக்கு மேலே நினைக்கிறேன். மொத்த காசையும் கொடுத்துட்றான். எவ்வளோ கேட்டாலும் கொடுக்குறான். ஆனால் தமிழ்நாடு கேட்டால் தரமாட்டேங்கிறான். தமிழ்நாடு கேட்டால் நீ ஜப்பான்கிட்ட போய் கடன் வாங்கிக்கோ, நான் வேணால் கையெழுத்து போகிறது உனக்கு சாங்ஷன் தரேன்.
அப்போ சேங்ஷன் கொடுத்துட்டு, கடன் வாங்குறதுக்கு சேங்ஷன் கொடுத்துட்டு நான் பணம் ஒதுக்குன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். ஸோ அப்போ தமிழ்நாட்டுக்கு வந்தால் மட்டும் ஒரு ஃபேஸ் மெட்ரோ போகிறதுக்கு நீ காசு தர மாட்டேங்கிற. மகாராஷ்டிராவுக்கு போனால் 3 ஃபேஸ் மெட்ரோ போகிறதுக்கு ஸ்டேட் ஃபண்டு, சென்ட்ரல் ஃபண்டு, கிரெடிட்டு எல்லாமே நானே கொடுத்துட்றேன் அப்படிங்கிறேன். ஏன் ஒரு மாநிலத்துக்கு இப்படி செய்கிறீங்க, ஒரு மாநிலத்துக்கு அப்படி செய்கிறீங்க? அங்கே மகாராஷ்டிராவில் பிஜேபி ஆட்சியில் இருக்குது. திருப்பி இப்போ எலெக்ஷன் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா, ரிசல்ட்டு இன்னும் 3 நாள் வரப்போகுது. அங்கே ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே ஃபண்டை கொண்டு வந்து குவிக்கிறாங்க, நமக்கு தரமாட்டேங்கிறாங்க. அப்போ தென்னிந்திய மாநிலங்களை நீங்கள் பழி வாங்குறீங்க, திட்டமிட்டு நீங்கள் பழி வாங்குறீங்க. அப்போ வட இந்திய மாநிலங்களை வந்து உங்களுக்கு சாதகமான இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் நீங்கள் காப்பாற்றுறீங்க. இந்த நடைமுறை இருந்தால் இது இந்தியாவினுடைய ஒற்றுமைக்கு ஆபத்தானது. இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை. இந்த இந்திய நாடு பாதுகாக்கணும் அப்படின்னா இந்தியாவினுடைய ஃபிஸ்கல் ஃபெடரலிசம் பாதுகாக்கப்படணும். இந்த ஃபிஸ்கல் ஃபெடரலிசம் பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும், பிடிஆர்லேருந்து இன்னைக்கு தங்கம் தென்னரசு வரைக்கும், சிஎம் வரைக்கும் எல்லாரும் இவ்வளோ ஆதாரங்களை திரட்டி 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 இவ்வளோ பெரிய சண்டையை போட்டுக்கிட்டு இருக்காங்க. கொடுக்குற ஜிஎஸ்டி நீங்கள் திருப்பி தரமாட்டேங்கிறீங்க, நீங்கள் தள்ளனா என்னென்ன பாதிப்பு வரும் அப்படின்னு ஆதாரத்தை கொடுத்துருக்காங்க. நிர்மலா சீதாராமன் வாயை திறக்கணும். இனிமேலும் கண்ட கதையும் பேசிட்டு இருக்கக்கூடாது. நான் கொடுக்குற காசை திருப்பி ஒழுங்காக கொடுக்கணும். மக்கள் தொகை அடிப்படையில் இது வந்து 2வது பிரச்சனை, அதுவும் பெரிய பிரச்சனையாக தான் இதை வந்து பார்க்க முடியுது. முதல்ல எப்படி எம்பிக்களை நியமிக்கிறதுல வந்து அவங்களுக்கு ஒரு சிக்கல் பண்ணாங்களோ, அதே மாதிரி இங்கே இந்த நிதி ஒதுக்குறதுலையும் இந்த மாதிரியான ஒரு சிக்கல் வந்து நம்ம சந்திக்கிறது தான் பார்க்க முடியுது. உங்களோட நேரத்துக்கு நன்றி.